I welcome you to learn English. இந்த பிக்சரில் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை பார்க்குறீங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலை பற்றி நிறைய தமிழ் வாக்கியங்கள் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல், இது டிவி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இதில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்கள் நம்மளால் சொல்ல முடியும். அதவே இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதே மாதிரி ஒரு செடியை பற்றி சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி ஒரு டிக்ஷனரியை பற்றி இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. இங்கிலீஷ் வாக்கியங்கள் இட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இட் இஸ் எ ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இல்லை திஸ் இஸ் எ ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி சொல்லலாம். ஐ see a remote control in this picture. இந்த பிக்சரில் நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். எல்லா சென்டென்ஸஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பிக்சரை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இட் இஸ் யூஸ்டு டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த டூக்கு அடுத்து ஒரு வேர்ப் வரணும். அதே மாதிரி திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்னு சொல்லலாம். த யூசஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் எப்படியும் சொல்லலாம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், த கலர் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்ல போகிறீங்க. இதில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ரிமோட் கண்ட்ரோலை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இது வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணுது. கலர் பட்டன்ஸ் இருக்குது. சேனல் மாற்றுறதுக்கு நம்பர் இருக்கிற பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். திஸ் இஸ் எ ரிமோட் கண்ட்ரோல். இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல். இட் லுக்ஸ் லைக் டெலிவிஷன் ரிமோட் கண்ட்ரோல். இட் லுக்ஸ் லைக், இது பார்ப்பதற்கு டெலிவிஷன் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தெரிகிறது. இட் இஸ் பிளாக் இன் கலர். இது கருப்பு கலராக இருக்குது. இல்லைனா இன்னொரு டைப்லேயும் சொல்லலாம். த கலர் ஆஃப் திஸ் ரிமோட் கண்ட்ரோல் இஸ் பிளாக். த கலர் ஆஃப் திஸ் ரிமோட் கண்ட்ரோல். ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்னு அர்த்தம். ரிமோட் கண்ட்ரோலின் உடைய கலர் கருப்பு கலர். ஓகே, த கலர் ஆஃப் திஸ் ரிமோட் கண்ட்ரோல் இஸ் பிளாக். இட் ஹேஸ் ஸ்மால் பட்டன்ஸ். இதில், அதாவது இந்த ரிமோட் கண்ட்ரோல் சிறிய பட்டன்ஸை கொண்டுள்ளது. இட் ஹேஸ் ஸ்மால் பட்டன்ஸ். எல்லாமே சின்ன சின்ன வாக்கியங்கள் தான், நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். தெர் ஆர் சம் கலர் பட்டன்ஸ் டூ. மேலும் அதுவும் கூட அப்படின்னு அர்த்தம். இந்த டூ அப்படிங்கிறதுக்கு அதுவும் கூட, கலர் பட்டன்ஸ் கூட இருக்குது. ஐ குட் see ரெட், க்ரீன், எல்லோ அண்ட் ப்ளூ கலர் பட்டன்ஸ். என்னால் பார்க்க முடியுது. ரெட் கலர் பட்டன், க்ரீன் கலர் பட்டன்லாம் பார்க்க முடியுது. தெர் இஸ் அ வால்யூம், இல்லைன்னா சவுண்ட். தெர் இஸ் அ வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் சேனல் சேஞ்சிங் பட்டன். அங்கே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோலில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் இருக்குது. அட் தி டாப் தெர் இஸ் எ மியூட் பட்டன். ரிமோட் கண்ட்ரோல் டாப்பில் ஒரு மியூட் பட்டன் இருக்குது. ஐ see more buttons with some symbols. நான் நிறைய பட்டன்ஸ் பார்க்குறேன், அது எல்லாத்துலேயுமே சிம்பிள்ஸ் இருக்குது. ஐ see more buttons with some symbols. Some buttons are having number. ஓகே, சில பட்டன்ஸில் நம்பர் இருக்குது. ஆல் ஆஃப் us, நாம் எல்லோரும், இன் ஆர் ஹோம், நமது வீட்டில், ஆர் ஹேவிங் டிவி அண்ட் ரிமோட் கண்ட்ரோல். எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம், ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இத்தனை வாக்கியங்கள் நம்மளால் உருவாக்க முடியுது. இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். கேஷுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு பொருளை எடுத்துக்கிறணும், அந்த பொருளை பற்றி, அதனுடைய தன்மையை பற்றி, அதனுடைய கலர், வடிவம், அதை பற்றி நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த பிக்சர் பாருங்கள். இந்த படத்தில் என்ன தெரியுது? இதை வச்சு எத்தனை வாக்கியங்கள் உருவாக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் முடியும். பார்க்குறதுக்கு ஒரு செடி. ஓகே, இது ஒரு துளசி செடி. இந்த துளசி செடியை பற்றி உங்களால் நிறைய வாக்கியங்கள் சொல்ல முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் எ பிளான்ட். இது ஒரு செடி. இட் இஸ் எ ஸ்மால் பிளான்ட். அந்த ஸ்மால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த பிளான்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ், ஸ்மால். ஓகே, இட் இஸ் எ ஸ்மால் பிளான்ட். இது ஒரு சின்ன செடி. இட் இஸ் இன் எ பாட். இன் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன். ஒரு பொருளின் இடத்தை குறிக்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இட் இஸ் இன் எ பாட்.
This is a துளசி plant. இது ஒரு துளசி செடி. ஏதாவது ஒரு பூச்செடியை பார்த்தீங்கன்னா இந்த செடியில் சில பூக்கள் இருக்கின்றன. This plant has some flowers. இந்த செடி சில பூக்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இட் இஸ் எ மெடிசினல் பிளான்ட். இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட செடி. மெடிசினல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இட் இஸ் எ மெடிசினல் பிளான்ட். இட் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ. இந்த மாதிரி சொல்லலாம். இட் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ. த லீவ்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெடிசின்ஸ். இந்த இலைகள் மருந்துகளில் பயன்படுகிறது. த லீவ்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெடிசின்ஸ். வி கேன் சியூ. சியூ அப்படின்னா மெல்லுதல். வி கேன் சியூ அண்ட் ஈட் த ரா லீவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட். இந்த செடியினுடைய இலைகளை நம்ம மென்று சாப்பிடலாம். இந்த செடியில் சின்ன சின்ன கிளைகள் இருக்கின்றன. திஸ் பிளான்ட் ஹேஸ் டைனி பிரான்ச்சஸ். டைனி அப்படின்னா ரொம்ப சின்ன. இட் லுக்ஸ் க்ரீன். இது பார்ப்பதற்கு க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலர் இஸ் குட் ஃபார் ஆர் ஐஸ். நமது கண்களுக்கு க்ரீன் கலர் மிகவும் நல்லது. ஸோ ஒரு செடியை பார்த்து இத்தனை வாக்கியங்கள் நம்மளால் சொல்ல முடியுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வச்சும் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் சொல்ல முடியும். இப்போ இன்னொரு பிக்சர். அடுத்த பிக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் திஸ் பிக்சர். இது ஒரு டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் எசென்ஷியல் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். திஸ் இஸ் அ புக். இது ஒரு புக். இட் இஸ் எ டிக்ஷனரி. இது ஒரு டிக்ஷனரி. த நேம் ஆஃப் திஸ் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியின் உடைய பெயர். ஆஃப் அப்படின்னா உடைய. த நேம் ஆஃப் திஸ் டிக்ஷனரி இஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் எசென்ஷியல் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியின் பெயர் ஆக்ஸ்ஃபோர்ட் எசென்ஷியல் டிக்ஷனரி. திஸ் டிக்ஷனரி இஸ் யூஸ்ட் ஃபார் லேர்னர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். லேர்னர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷ் லேர்னர்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது இந்த டிக்ஷனரி. இதே சென்டென்ஸை கீழே இருக்கிற மாதிரியே சொல்லலாம் பாருங்கள். இங்கிலீஷ் லேர்னர்ஸ் யூஸ் திஸ் டிக்ஷனரி ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா மெனி டைம்ஸ். இங்கிலீஷ் லேர்னர்ஸ் இந்த டிக்ஷனரியை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. வி ரெஃபர் டிக்ஷனரி டு நோ த மீனிங் ஆஃப் அ வேர்டு. ஒரு வார்த்தையின் மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவோம். இதே வாக்கியத்தை வேறு டைப்பில் சொல்கிறது. இஃப் வி வாண்ட் டு நோ த மீனிங் ஆஃப் அ வேர்ட் we can get it from a dictionary. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா we can get it from a dictionary. ஒரு டிக்ஷனரியிலேருந்து நம்ம அதை பெற முடியும். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கிலீஷ் சென்டென்சஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.